ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளியில் நல்லா போயிட்டா. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சும்மா வீட்டில் கொஞ்சோண்டு புதினா வளர்ந்துருக்கு. பச்சை மிளகா செடி வச்சுருக்கோம். இங்கே பாருங்களேன், அழகாக இருக்கா? இன்றைக்கி சரி புதினா செடி வச்சு நல்லா இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சோண்டு அறுவடையும் பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் லீவா, சரி கொஞ்சோண்டு புதினா சட்னி அரைச்சி சூடாக பொடி தோசை ஊற்றி கொடுப்போன்ட்டு இன்றைக்கி புதினா அறுவடை பண்ண போகிறோம். அப்புறம் வெள்ளாரக்கீரை பசங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் இதுலேயே வாரத்தில் ஒரு நாள் பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே கொடி கொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சப்பாத்தியில் போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டா பசங்களுக்கு உடம்புக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த வெள்ளாரக்கீரை. அதனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன காம்பு தான் வச்சேன். ஆனால் இது நல்லா அழகாக அப்படியே நிறைய வந்துருச்சு. இப்போ மழை வேறு இல்லைங்களா, சூப்பராக வந்துருக்கு வெள்ளாரக்கீரை. புதினாவும் கொஞ்சம் சும்மா இல்லையா, கொஞ்சம் தான், அதை அப்படியே அறுவடை பண்ணி இன்றைக்கி கொஞ்சோண்டு புதினா சட்னி தோசை. நீங்கள் இன்றைக்கி காலைல டிஃபனுக்கு என்னன்ட்டு சொல்லுங்கள். பாய்.